செய்திக் கதம்பம். மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் வழங்கும் உதவித்தொகை சார்ந்த தகவல்களை தருகிறார் கல்வியாளரும் தனியார் கல்லூரி முதல்வருமான முனைவர் அபிராமி. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் உயர்கல்வி படிக்க அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் உதவித்தொகைகளை வழங்கி வருவதாகவும், மாணவர்கள் அதனை பெற்று தங்கள் உயர்கல்வியை தடையின்றி தொடரலாம் என்றும், குடிமைப்பணி உள்ளிட்ட போட்டித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக இளங்கலை பட்டப்படிப்புகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். ஒரு டிகிரி முடிச்ச உடனேயே எனக்கு 4 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்னு, நான் இதுக்கு மேல ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி முடிச்சுட்டேன்னா அதுக்கு மேல எம்எஸ்சி பண்ணலாம். அது ஒரு கரியர் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கரியர் ட்ராக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ நான் பிஎஸ்சி ஒரு டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் முடிச்ச உடனே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நான் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்னலாம் வருது, அதுக்கு என்னென்னலாம் நான் படிச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த டிகிரியை நான் பர்சியூ பண்ணும் போதே பேரலா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நான் ரெடி ஆயிக்கணும். ஸோ இது 2வது கரியர் ட்ராக் அப்படின்னு சொல்லணும். 3வது கரியர் ட்ராக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர். நான் எதற்காக இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு வேலை வாய்ப்பை தேடணும், நானே ஏன் வேலை வழங்கக்கூடாது? ஸோ அப்படின்ற மாதிரி பிஎஸ்சியோ இல்ல ஏதோ ஒரு யூஜி டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் வேலைக்கு போகணுமா இல்ல தொழில் தொடங்க வேண்டுமா, வேலை தருபவனாக மாற வேண்டுமா அப்படிங்கறத நான் தெளிவா சிந்திச்சேன்னா பிஎஸ்சி படிக்கும் போதோ இல்ல யூஜி டிகிரி படிக்கும் போதோ நான் பேரலா ஒரு சின்ன ஒரு பிசினஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ட் டைமா அதுல ஏதாவது இன்கம் வருதா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்டீன் பண்ண முடியுமா, இல்ல ஒரு கேஃபிடேரியா போட முடியுமா, இது மட்டும் இல்லாம இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் என்னால பண்ண முடியுமா, ஒரு ஆப் போட்டு என்னோட வில்லேஜ்ல இருக்கக்கூடிய கைத்தறி பொருள் ஏதாவது என்னோட வில்லேஜ்ல ஃபேமஸா இருக்கு அப்படின்னா அதை அந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமா என்னால விற்க முடியுமா? ஸோ இது மாதிரி பிசினஸையும் நம்மளால தொடங்கலாம். இது ஒரு 3rd கரியர் ட்ராக். 4th கரியர் ட்ராக் தான் பிளேஸ்மெண்ட். கேம்பஸ்ல இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் டிரைவ். ஸோ நிறைய கார்பரேட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ நமக்கு அந்த பிளேஸ்மெண்ட், எனக்கு வேலைக்கு போகணும், என்னோட பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், முடிச்ச உடனே எனக்கு என்னோட ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஸோ டிகிரி முடிச்ச உடனே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு 4th கரியர் ட்ராக். ஸோ இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்க்கு நம்மளே தகுதிப்படுத்திக்கிறோம். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு BQAR இந்த 4த்துலயுமே நான் எக்ஸலண்டா ஷைன் ஆகணும். ஸோ அந்த இதுல நான் ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணினேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கேம்பஸ் டிரைவ்ல பிளேஸ் ஆகுறதுக்கான தகுதி கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட 4 கரியர் ட்ராக். அதாவது ஒரு டிகிரி முடிச்ச உடனேயே இந்த குழந்தை இந்த 4 கரியர் ட்ராக்ல ஏதாவது ஒன்னதான் சூஸ் பண்ண முடியும். ஒன்னு உயர் படிப்பு, இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அப்படியும் இல்லையா ஒரு பிளேஸ்மெண்ட், அப்படியும் இல்லையா நானே என்னோட ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஸோ இந்த 4த்துக்குமே தேவையான ஒரு அடித்தளமா உங்களோட யூஜி டிகிரி இருக்கணும். இந்த மார்க் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணினவங்களுக்கு மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியால பாத்தீங்கன்னா அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறதே இருக்கும். ஸோ அந்த டிஎஸ்டியோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் அப்படின்னு ஒரு அவார்டு இருக்குங்க. இதுல டாப் மோஸ்ட் ரேங்க் வாங்கின மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த இதுக்கு அப்ளை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம என்னோட கம்யூனிட்டி பேஸ்ல ஒருவேளை நான் ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவள் அப்படின்னா எனக்கான மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. ஸோ மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் இருக்கு, SC/ST ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதுவும் இல்லாம மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. ஒருவேளை யூஜியில நீங்க யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா இருக்கீங்க, கோல்டு மெடலிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஜி பண்றதுக்கு பிஜி ஸ்காலர்ஷிப்பும் இந்த டிஎஸ்டில அவைலபிளா இருக்கு. ஸோ இது இல்லாம யூஜிசிலையும் நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்காலர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம பார்க்க வேண்டிய வெப்சைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்டி அண்ட் யூஜிசி. இந்த 2 வெப்சைட்ஸ்லயும் போய் பாத்தீங்கன்னா என்னோட மார்க் பேசிஸ், கம்யூனிட்டி பேசிஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன இதுல ஸ்காலர்ஷிப்ஸ் அவைல் பண்ண முடியுமோ அதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இருக்கு. அப்படி இல்லை பெற்றோருக்கு நான் ஒரே பெண் குழந்தை அப்படின்னா
சிங்கிள் கேர்ள் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கறது இருக்கு. ஸோ இந்த சிங்கிள் கேர்ள் சைல்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே ஃப்ரீயாவே எஜுகேஷனை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு பொண்ணு தான் என்னோட அம்மா அப்பாக்கு அப்படின்னா தென் ஐ கேன் கோ அண்ட் ஈஸிலி அவைல் த சிங்கிள் கேர்ள் சைல்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ சிங்கிள் கேர்ள் சைல்ட் ஸ்காலர்ஷிப்பும் அவைலபிளா இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். இது இல்லாம நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அவங்க ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. சோ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் அவைல் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாணவர்கள் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். என்ன அப்படின்னா மேலும் படிக்க வேண்டும் அப்படின்ற தனியாத தாகம். சோ கல்வி மேல அவங்களுக்கு ஒரு தனியாத தாகம் இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற வெறி உள்ளுக்குள்ள இருக்கணும். இந்த இந்தியாவிற்கு நான் பிறந்த தாய்நாட்டிற்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க குழந்தைங்க வாங்கி இருக்கக்கூடிய மார்க்ஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்காலர்ஷிப்பும் அவைல் பண்றதுக்கு நமக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை நான் கம்மியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டேன், எனக்கு வந்து எப்படியோ நான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டேன், பட் இதுக்கு மேல என்னோட பேரண்ட்ஸ்க்கும் படிக்க வைக்கிறதுக்கு திறன் கிடையாது, என்னோட மார்க்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா என் வாழ்க்கை அவ்வளவுதானா? ஒருவேளை என் அப்பா கூலி தொழிலாளினா நானும் ஒரு கூலி தொழிலாளியா தான் போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. சோ உங்களுக்கு உண்மையாவே படிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னா நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உங்களுக்கான வழிகளை காமிக்க ரொம்ப ரெடியா இருக்காங்க. சோ நீங்க ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தா கூட ட்ரஸ்ட் ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலேஜை ரன் பண்ணக்கூடிய அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்டும் ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் தனித்தனியான ஸ்காலர்ஷிப் அவங்க பர்சனலா வச்சிருக்காங்க. ஈவன் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட அவங்க தனித்தனியான ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கூட இருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்டோட ஸ்காலர்ஷிப் இல்லாம நிறைய என்ஜிஓஸும் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ஜிஓஸையும் நம்ம அப்ரோச் பண்ணினோம் அப்படின்னா நமக்கான ஹெல்ப் வந்து சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிகிரி ரொம்ப தேவைங்க சார். ஸோ இந்த டிகிரி எப்படி சூஸ் பண்ணிக்கிறாங்க? மோஸ்ட்லி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இந்த டிகிரியை எப்படி சூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன்ஸே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியான டிகிரியா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டிகிரி சூஸ் பண்றதுல எனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை கூட நான் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் பிஏ சப்போஸ் மைக்ரோபயாலஜி எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சுக்கிட்டே என்னால இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். வெறும் பிஎஸ்சி தான் பண்ணணுமா? பிஏ பண்ண முடியாது. அப்கோர்ஸ் பிஏ ஹிஸ்டரி பண்ணலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ எதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே தெரியல, எதுல நான் நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உங்களோட 12th மார்க்கை பாருங்க. 12th மார்க்ல எதுல நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மார்க்கை பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஒரு யூஜி கோர்ஸை எடுத்துக்கிட்டு பேரலா நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸையும் நிறைய காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா கோச்சிங்குமே கொடுப்பாங்க. ஸோ இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு தனியா அகாடமிஸோட டைப்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் வச்சு அவங்க அந்த கோச்சிங்குமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிகிரியையும் பர்சியூ பண்ணிக்கிட்டு நம்மளால பேரலா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நம்மளால ப்ரிப்பேர் ஆயிக்க முடியும். ஸோ நான் எந்த டிகிரி சூஸ் பண்றேனோ அந்த டிகிரி சார்ந்த ஒரு இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்ட் என்னோட ஓன் பேப்பர் நான் சூஸ் பண்றத யூபிஎஸ்சில அது ரிலேட்டடாவே நான் ஒரு என்னோட சாய்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற பேப்பர்ஸையும் என்னால செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும்னு விரும்புறவங்க பேரலா உங்க டிகிரிக்கு பேரலா உங்க ப்ரிப்பரேஷன்ஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டரான பேப்பர்ஸா ஒரு டிகிரியா வந்து யூஜியை சூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ நார்மல் பிராக்டிஸ். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும், எப்பவும் நம்ம படிச்ச கல்வியும் என்னோட தனித்தன்மைகளும் எனக்கான அடையாளமாக விளங்கும். ஸோ நான் இன்னைக்கு நாளைக்கு வந்து ஒரு பெரிய லீடரா வரணும் அப்படின்னா எனக்கான தகுதியை நான் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அடித்தளமா இந்த கல்வி இருக்கணும். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.